2016ஆம் ஆண்டின் நம்பர் 1 ஹீரோ அப்படின்னு விஜய் சேதுபதியை தான் சொல்லணும். சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல நடிச்சு மெல்ல மெல்ல முன்னேறி ஹீரோவானவர் விஜய் சேதுபதி. அலப்பறை இல்லாத ஒரு சிம்பிளான ஹீரோ அப்படின்னு பேரும் வாங்கினவர். இந்த ஆண்டு மட்டும், அதுவும் இதுவரைக்கும் மட்டுமே விஜய் சேதுபதியோட நடிப்புல சேதுபதி, காதலும் கடந்து போகும், இறைவி, தர்மதுரை, ஆண்டவன் கட்டளை, ரெக்கன்னு மொத்தம் 6 படங்கள் வெளியாகி இருக்கு. ஒரே வருஷத்துல ஒரு ஹீரோவோட 6 படங்கள் வெளியானதே பெரிய விஷயம் அப்படின்னா அந்த 6மே ஹிட் ஆனது மிகப்பெரிய விஷயம். அங்கதான் நம்ம விஜய் சேதுபதியோட தனித்துவமே இருக்கு. ஏற்கனவே 6 ஹிட் படங்கள் கொடுத்திருக்கிற விஜய் சேதுபதி நடிச்சிருக்கும் புரியாத புதிர் அப்படிங்கிற படம் அடுத்த மாதம் வெளியாக இருக்கு. இந்த ஆண்டோட நம்பர் 1 ஹீரோ விஜய் சேதுபதி. 2016ஆம் ஆண்டு மட்டும் இல்ல, அடுத்த ஆண்டும் அவர் நடிப்புல அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பிற ஹீரோக்கள் ஆண்டுக்கு 2 படங்கள்ல நடிக்கிறாங்க. அதுலயும் மிகப்பெரிய ஹீரோக்கள் ஆண்டுக்கு ஒரே ஒரு படத்துல தான் நடிக்கிறாங்க. அந்த படமும் ஹிட் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கு. இந்த மாதிரியான சூழல் இருக்கிற தமிழ் இண்டஸ்ட்ரியில விஜய் சேதுபதியோட வளர்ச்சி பாராட்டத்தக்க ஒண்ணு. சிவகுமார் காணாம போயிட்டோம்னா திருடனா கைதியா உடனே படிப்பாங்களே, அது ஒரு கிக் வேணுக்காக இவர் தான் சிவகுமார்னு அது ஒரு நேக்குது அப்படின்னா ஒப்பி மட்டும்தான் என்னோட இது. அந்த பனியன் 3 ரூபா கொடுத்து வாங்கினேன். இந்த கோட்டு வந்து பால் மாசிலாமணின்னு ஒருத்தன் ஓசியில் கொடுத்தது. பேண்ட் இன்னொரு பையன் இருந்தது, ஷூ இன்னொருத்தது. தெரியுமா உங்களுக்கு? போயா வேலையை பார்த்து அட கிறுக்கு பையில ரேட் ஏற்றினார். சினிமா எங்கள் அம்மா 150 படத்துக்கு தான் 1 லட்சம் ரூபா கொடுத்தா. அது நான் கேட்கல, அவங்களா கொடுத்துட்டாங்க. மோகன்லாம் 3 லட்சம் ரூபாய்க்கு போயிட்டார். இங்கே ரோட்டில் போனால் என்ன சார் நடிக்க நிட்டீங்கன்னா இப்போ கேட்குறீங்களா? அதுக்காக தான் என்னட்டா கொள்றே, ஐயோ பசங்களுக்கு கொள்றாங்க, நீ வேற கொள்றான்னு கேட்பீங்களா? அதுக்கு வாய்ப்பே கொடுக்காம வச்சு இப்போ லவ் பண்ணும்போது கெஸ்ட் இப்போ எழுதுவோம் இல்லை, அப்புறம் இல்லாட்ட இப்போ என்ன தான் பண்ண முடியும்? அதாவது இல்லாத லெவல் டெவலப் பண்ணி விட்டுருவோம், இருக்கிற லெவல் பிரித்து விட்டுருவோம். அதுதான் நம்ம தொழில். உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்காங்கய்யா, வாழ்த்திட்டு போங்கய்யா, போங்கய்யா, நல்லா இருக்கு போல, அவ்வளோதான், வாழ்த்திட்டு போங்கய்யா, அவ்வளோதான். லவ் மேட்ச் பண்ணால் பைத்தியம் ரிவர்ஸ் ஆகி போச்சு. இப்போ அரேஞ்ச் மேட்ச் காத்தால பண்ணால் சாயங்காலம் டைவர்ஸ் கேட்குறாங்க. அதான் நீங்களே பெட்டர்ப்பா தம்பிகளா,